ப்ளூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 2 முதல் பாடம் பார்த்திங்கன்னா நீரின்றி அமையாது உலகு. இப்போ இயல் 2 முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கவிதை பிழை, உரைநடை, துணைப்பாடம் எல்லாமே நீரை பற்றி தான் இருக்குது இயல் 2. இயல் 1 முழுவதுமே தமிழ் பற்றி தான் பார்த்தோம். சரிங்களா? இயல் 2 நீரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். இது உரைநடை. இந்த முதல் பாடம் உரைநடை. சரிங்களா? இப்போ தலைமை ஆசிரியர் மாணவர்கள் ஒரு கருத்தரங்கம் மாதிரி வைத்து அதில் விவாதம் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. கருத்துக்களை பதிவிடுறாங்க. சரிங்களா? முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமையை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. ஜூன் மாதம் ஒவ்வொரு வருஷமும், ஆண்டுனா வருடம், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரின் இன்றியமையாமை அப்படின்னா முக்கியத்துவம், தண்ணீரோட முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது நீரின்றி அமையாது உலகு என்ற தண்ணீரை பற்றி தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். அதுதான் நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பே, நீரின்றி அமையாது உலகு. உலகம் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருக்கார். அடுத்தது, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் சொல்கிறார். சரிங்களா? திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்கிறாரு. மருதனார் என்ன சொல்கிறாருன்னா, மழை உயிர்கள் வாழ்வதற்கு உதவுகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மருதனார். அடுத்தது இது நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாண்மை அப்படின்னா மேனேஜ்மெண்ட். தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தான் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எப்படிலாம் பயன்படுத்துகிறோம்? பாசனத்திற்காக பயன்படுத்துகிறோம். அதாவது பாசனம்னா நீர் வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தது கிணறு, அப்புறம் குடிக்கிறதுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறோம் இல்லையா? இதுதான் நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லலாம். மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், இது எல்லாமே கண்மாய், இது எல்லாமே மழை நீரை தேக்கி வைத்து அந்த காலத்திலேயே முறையாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத இந்த உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழ் மக்களும் தண்ணீரும். தமிழ் மக்கள் தண்ணீரை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத கருத்தரங்கில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதி. நம்ம அதை வாழக்கூடிய தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதி. அதனால் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன. குளிக்கிறோம், எல்லாமே பயன்படுத்துகிறோம் இல்லையா? குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல், இதே தான். நம்ம குளிக்கிறது, இதை பயன்படுத்துறது. அப்புறம் நீராகாரம், நம்ம பழைய சாதத்தை கரைச்சி குடிப்போம் இல்லையா? அதை நீராகாரம் சொல்வோம். அது எல்லாமே உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. சிற்றிலக்கியத்தில் ஒரு கொடுத்துருக்காங்க. பிள்ளை தமிழில் நீராடல் பருவம்னே ஒன்று கொடுத்துருக்காங்களாம். சரிங்களா? இதுதான் தமிழ் மக்களும் தண்ணீரும் அப்படின்னு சொல்லி அடுத்த தலைப்பு. ஃபஸ்ட்டு நீர் மேலாண்மை, அடுத்தது தமிழ் மக்களும் தண்ணீரும். மூன்றாவது என்ன தலைப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய வாழ்வில் தண்ணீர். மூன்றாவது தலைப்பு இன்றைய வாழ்வில். இன்றைக்கி நம்ம எப்படி தண்ணீரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர் வளம் குறைந்து வருகிறது. நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீர் குறைஞ்சிட்டே வருது. அந்த நாடுகள்லாம் பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, 4 நாடுகளை சொல்லியிருக்காங்க. சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. சின்ன சின்ன நகரங்களில் கூட என்ன பண்ணுது? நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டே வருதான். கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக
மாறியுள்ளது. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. தண்ணீர் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. தண்ணீர் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சரி, சிறிய நகரங்களில் கூட சரி, தண்ணீர் இல்லாமல் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுதான் உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் இப்படி சொல்கிறாங்களா, உலகம் வந்து விரைவில் குடிநீருக்காக, குடிக்கிற தண்ணிக்காகவே கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க உலக சுகாதார நிறுவனம். ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்த செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். மழை பெய்யுது இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி சேமித்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அறிவியல் அணுகுமுறையில் மழை நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்தும் ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். அந்த காலத்தில் ஏரியெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதை நம்ம முறையாக பராமரித்தாலே போதும், நம்ம வந்து தண்ணீருக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றும் தண்ணீரின் இன்றியமையாமையை திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். அடுத்து உலகப்போர் ஒன்று உருவானால், கடைசியில் முடிக்கிறது எப்படி முடிக்கிறாங்க பாருங்க, அடுத்து உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்னும் நிலைமையை மாற்றுவோம். தண்ணீருக்காக வந்து உலகப்போர் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் நீரின்றி அமையாது உலகு உரைநடை பாடம். அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாட புத்தகத்தில். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை, இந்தியாவினுடைய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சர் ஆர்த்தர் காட்டன் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க. ஏன் அவரை வந்து சர் ஆர்த்தர் காட்டனை வந்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. கல்லணை டேம் இருக்கு இல்லையா, அது வந்து சரியாக தண்ணி போகாமல் அடைச்சிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன செஞ்சுருக்கார் பாருங்க, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த குழுவில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்த்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். ஆங்கிலேய அரசால் இவர் வந்து தனியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அங்கே வந்து சரியாக விளைச்சல் இல்லை, ஏன் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கினை அமைத்தார். அந்த அடைச்சிட்ருக்குது இல்லையா, அதுக்காக சின்ன சின்ன போகிறதுக்கான மணல் போக்கினை அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அடியில் போயிட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் நீரினையும் திறமையையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார். சரிங்களா, பழந்தமிழரின் அணை கட்டும் திறமையையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் அந்த அவங்க எப்படி கட்டினாங்கன்ற ஒரு ஐடியாவை வச்சு இவர் என்ன செஞ்சுருக்காரு பாருங்க. 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். கோதாவரி ஆற்றினுடைய குறுக்கில் வந்து தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியிருக்கிறார். அதனால தான் இவருக்கு வந்து சர் ஆர்த்தர் காட்டன் அப்படின்னு சொல்லி இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க சர் ஆர்த்தர் காட்டனுக்கு. சரிங்களா, அடுத்தது வந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். சரிங்களா, அவர் வந்து முல்லை பெரியார் அணையை அவர் தான் கட்டினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாறில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர்
பெரியாறு ஆறு, அந்த ஆறினுடைய பெயர் வந்து பெரியாறு. அந்த ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து விழக்கூடிய மழை நீர் எல்லாமே பெரியாறுலேருந்து நேராக கடலுக்கு போய் வீணாக போகிறத பார்த்து இவர் வந்து அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்த போது அவருடைய மேலிடத்துக்கு கேட்குறாரு, ஆங்கிலேய அரசுக்கிட்ட கேட்குறாரு, இன்னும் கொஞ்சம் நிதி பணம் வேணும். நிதினா இங்கே பணம், நிதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார் பாருங்க, மறுத்த போது தம் சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருடைய சொத்துலாம் விற்று அந்த அணையை கட்டி முடித்தாராம். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னிக்குவிக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. சரிங்களா? இப்போ ஜான் பென்னிக்குவிக் வந்து என்ன பண்ணார், பெரியார் அணையை கட்டினார். அடுத்தது சர் ஆர்தர் காட்டன் வந்து தௌலீஸ்வரர் அணையை வந்து கட்டினார், கோதாவரி ஆற்றின் குறுக்கே. அவர் வந்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். சரிங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.